அத்தியாயம் 44. ஸ்டார்லைட் யூனிகார்ன் பாகம் 2. மூத்தவரே, உங்கள் வழிகாட்டுதலுக்கு மிக்க நன்றி. சரி, நீங்களும் புறப்படுங்கள். பெரியவர் கையை அசைத்தார். சுருள் ஒன்று திரண்டு ஒரு ஓடு போல மாறி அது லாங்ஹாஃப் சென்னிடம் கொடுக்கப்பட்டது. லாங்ஹாஃப் சென் ஹுவாவை பார்த்து வீர வணக்கம் செலுத்தினான். செல்லலாம். ஹுவா பதிலுக்கு வணக்கம் செலுத்தினார். அவர் முகத்தில் ஒருவித கட்டாய புன்னகை இருந்தது, ஆனால் அவர் பார்வை முன்பை விடவும் தீவிரமாக இருந்தது. லாங்ஹாஃப் சென் திரும்பி பின்னர் மூடுபனிக்குள் மறைந்து போனான். அவன் வெளியேறும் உருவத்தை பார்த்த பிறகு ஹுவா கிளம்ப நினைத்தார். அப்போது பெரியவர் அவரிடம், இந்த குழந்தை ஒரு அரிய நல்ல விதை. இளைஞனே, இதுபோன்ற சீடனை வளர்த்த நீ மிகவும் திறமைசாலி என்றார். மூத்தவரின் பாராட்டுக்கு மிக்க நன்றி. இந்த பாராட்டை கேட்டு ஹுவா ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தார். பெரியவர் அலட்சியமாக, நான் ஒருபோதும் மற்றவர்களை புகழ மாட்டேன், உண்மையைத்தான் சொல்வேன். நீங்களும் கிளம்பலாம் என்றார். சரி. ஹுவா மூடுபனிக்குள் நுழைந்தார். அவர் இன்னும் முன்பை போலவே மரியாதையாக இருந்தார். இங்கு வருவதற்கு முன் இங்கிருந்த பெரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி அவர் லாங்ஹாஃப் சென்னிடம் ஒருபோதும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் முன்பு வந்தபோது அவர்களை பற்றி அறிய அவருக்கு உண்மையில் தகுதி இல்லை. மாவீரர்களின் புனித மலையின் இந்த பாதுகாவலர்கள் அனைவரும் கூட்டணியை சேர்ந்த குறைந்தபட்சம் 7வது நிலை மாவீரர்கள். அவர்கள் தங்கள் தனிப்பட்ட பணியை முடித்து இரகசிய வெள்ளி அறக்கட்டளை போர் வீரர்களின் கவசத்தை பெற்று இங்கே ஓய்வு வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தனர். இங்கே 8வது நிலை புனித மாவீரர்கள் கூட இருந்தார்கள். தெய்வீக மாவீரர்கள் இறந்தால் மட்டுமே தங்கள் தெய்வீக சிம்மாசனத்தை ஒப்படைக்க முடியும் என்ற விதி இல்லையென்றால் இங்கே இன்னும் பலர் இருந்திருப்பார்கள். நைட் கோயில் 6 பெரிய கோயில்களின் தலைவராக இருப்பதால் மாவீரர்களின் புனித மலையில் கூடியிருந்த சக்தியை ஒரு பயங்கரம் என்றுதான் சொல்ல முடியும். தெய்வீக மாவீரர்களை தவிர இந்த மலைத்தொடரில் எத்தனை சக்தி வாய்ந்த மாவீரர்கள் உள்ளனர் என்பது யாருக்கும் தெரியாது. இருப்பினும் ஒருவர் எங்கிருந்து நுழைந்தாலும் மலைக்குள் நுழைந்தவுடன் ஒரு பாதுகாவலரை சந்திப்பார். அப்போது தோன்றிய பெரியவர் மிகவும் பலவீனமாக தெரிந்தாலும் அவர் குறைந்தபட்சம் 7வது நிலை வல்லுநராக இருந்தார். அவர் ஊனமுற்றவராக இருந்தபோதிலும் ஹுவாவும் குயினும் கூட அவருக்கு இணையாக இருக்க முடியாது. மேலும் அவரது உடலில் இருந்த காயங்கள் மற்றும் குறைபாடுகள் அனைத்தும் அசுர இனத்திற்கு எதிரான போர்களால் ஏற்பட்டவை. புனித மலையின் பாதுகாவலர்கள் அனைவரும் உண்மையான ஹீரோக்கள் என்று கூறலாம். நைட் கோயிலின் 3 தெய்வீக மாவீரர்கள் வந்தாலும் இந்த மரியாதைக்குரிய பெரியவர்களுக்கு அவர்கள் வணக்கம் செலுத்த வேண்டியிருந்தது. அவர்கள் நைட் கோயிலின் பெருமையும் புகழும். இதனால் ஹுவா போன்ற ஒரு பிரபலமானவர் கூட முன்பு சந்தித்த பெரியவரை எதிர்கொள்ளும்போது மரியாதையாக இருந்தார். நீங்களும் வெளியே வந்துவிட்டீர்களா மூத்த சகோதரர் ஹுவா? உங்கள் இந்த சீடன் மிகவும் இளமையாக தெரிகிறான். இவ்வளவு இளம் வீரன் உண்மையிலேயே அரிய விஷயம். அவனுடைய தற்போதைய வீர பதவி என்னவென்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. குயிங் இன்னும் கிளம்பவில்லை. அவன் கண்முன்னே தோன்றிய ஹுவாவை பார்த்து தீவிரமான தொனியில் கேட்டான். ஹுவா குளிர்ந்த குரலில், அதற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று பதிலளித்தார். குயிங் சத்தமாகச் சிரித்தான். இயற்கையாகவே இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாம் இங்கே சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். எனவே நாம் ஒரு பந்தயம் கட்டினால் என்ன? உங்கள் இந்த சீடனுக்கும் என் மகனுக்கும் இடையில் எந்த மிருகம் உயர்ந்த தரவரிசையில் மந்திர மிருகத்தை குதிரையாக பெறுகிறார்கள் என்று பார்ப்போம். நான் வெற்றி பெற்றால் நான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன். அந்த நாட்களில் போல ஒரு நல்ல அறையை மட்டும் கொடுக்கிறேன். நீங்கள் வெற்றி பெற்றால் தோல்வியுற்றவனாக நான் உங்களுக்கு 3000 தங்க நாணயங்களை தருகிறேன். என்ன சொல்கிறாய்? தங்க நாணயங்களின் கொள்முதல் மதிப்பு கணிசமாக அதிகமாக இருந்தது. 3000 தங்க நாணயங்களுடன் ஒரு நல்ல மந்திர உபகரணத்தை வாங்க முடியும். ஹுவா அவனை குளிர்ச்சியாக பார்த்து, அப்படியானால் பேய் வேட்டை தேர்வு போட்டி வரை காத்திருந்து பின்னர் பந்தயம் கட்டுவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக குதிரைகளால் எல்லாவற்றையும் தீர்மானிக்க முடியாது. பேய் வேட்டை தேர்வு போட்டியின் போது அவர்களின் தரவரிசைகளை ஒப்பிட்டு பார்ப்போம். உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? நான் வென்றால் உங்கள் தங்க நாணயங்கள் எனக்கு வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு அறை கொடுக்கிறேன். குயிங் ஒரு குளிர்ச்சியான முகபாவனையை காட்டினான். நீ இன்னும் முன்பை போலவே திமிர்பிடித்தவன். உன் சீடனின் வயதை பார். இவ்வளவு இளம் பையன் எப்படி பேய் வேட்டை தேர்வு போட்டியில் பங்கேற்க முடியும்? இது மிகவும் அபத்தமானது. பேய் வேட்டை தேர்வு போட்டிக்கான அதிகபட்ச வயது வரம்பு 25 என்பதை நீ மறந்துவிட்டாயா?
யெகோவா அலட்சியமாக பதிலளித்தார், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் தைரியமாக இருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு பதில் சொல்வதுதான். குயியிங்கின் கண்கள் சுருங்கின. நான் தைரியசாலிதான், பயப்பட என்ன இருக்கிறது? குயிவோ இந்த பேய் வேட்டை தேர்வு மற்றும் போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்று நான் முதலில் விரும்பினேன். அவன் 23 வயதில் இந்த பேய் வேட்டை தேர்வு மற்றும் போட்டியில் பங்கேற்று உலகையே வியப்பில் ஆழ்த்துவான். என் மகன் ஏற்கனவே 8வது நிலை நைட், அதனால் அவன் பேய் வேட்டைக்காரனாக மாறுவதற்கு முன்பு போட்டியின் இறுதி கட்டத்தை அடைய போராட முடியும். யெகோவா சொன்னார், அப்படியானால் அந்த தருணத்திற்காக காத்திருப்போம். அந்த தருணத்திற்காக உங்கள் முகத்தை நன்றாக கழுவுங்கள், என் கையை அழுக்காக்க நான் விரும்பவில்லை. குயியிங்கின் முகம் மாறியது, ஆனால் அவன் இங்கே அவசரப்படத் துணியவில்லை. அவர்கள் புனித மலையின் பிரதேசத்தில் இருந்தனர், எனவே பாதுகாவலர்கள் செயல்பட்டால் சீர் நகரத்தின் மண்டபத் தலைவர் என்ற அவன் பதவி அவனை மன்னிக்க போதுமானதாக இருக்காது. லாங்ஹாஃப் சென் மூடுபனிக்குள் நுழைந்தான். சுற்றியுள்ள ஒளியின் தன்மை மேலும் மேலும் அடர்த்தியாகி வருவதை உணர்ந்ததால் அது அவனுக்கு விவரிக்க முடியாத ஒரு வசதியான உணர்வை கொடுத்தது. உள்ளுக்குள் ஆழமாக அவனுடைய மாயாஜால மிருகத் துணையை முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடிந்தாலும் அவன் இன்னும் 30 நாட்கள் இங்கேயே தங்க விரும்புவான். எல்லாவற்றிற்கும் மேலாக அவனுடைய ஆன்மீக சக்தியின் சுழற்சியின் வேகம் இங்கே இரட்டிப்பாகிவிட்டதை அவன் தெளிவாக உணர முடிந்தது. அவன் தியானம் செய்தபோது இருந்ததை விட மிக குறைவாக இல்லை. இந்த சூழ்நிலைகளில் அவன் தினமும் குறைந்தது 3 அல்லது 4 ஆன்மீக ஆற்றல் நிலைகளை பெறுவான். முன்னோக்கி நடந்து சென்றவன் திடீரென நின்றான். அவனுடைய கண்களுக்கு முன்னால் இருந்த காட்சியை பார்க்கும்போது அவன் ஏற்கனவே மூடுபனியை கடந்துவிட்டதாக தோன்றியது, ஏனெனில் இந்த காட்சி மிகவும் தெளிவாக இருந்தது. தலையை உயர்த்தி பார்த்தபோது தான் பார்க்க முடிந்தது கடந்த கால மூடுபனியிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது என்பதை கண்டு வியந்தான். வானம் தெளிவாகவும் நீளமாகவும் இருந்தது. பிரகாசமான சூரிய ஒளியிலிருந்து வரும் ஒரு சூடான உணர்வுடன் அவன் கண்களுக்கு முன்னால் ஒரு மரம் தென்றலுக்கு அசைந்து கொண்டிருந்தது. அது புதிய மற்றும் இனிமையான இயற்கை ஒளியை வெளியிட்டு அவன் சக்தியை மீட்டெடுத்து அவன் சோர்வை போக்கியது. இந்த நேரத்தில் அவன் மலைத்தொடரின் அடிவாரத்தை அடைந்தான். அவன் கண்களுக்கு முன்னால் ஒரு மலைக்காட்டை மட்டுமே காண முடிந்தது. குறைந்தது 40 அல்லது 50 மீட்டர் உயரமுள்ள அடர்த்தியான மற்றும் திடமான மரங்கள் இருந்தன. இந்த மாறுபட்ட மலைக்காட்டில் பல வகையான மரங்கள் இருந்தன, மேலும் ஒரு நேர்பாதை கூட இல்லை. இடது கையில் ஒளிரும் கவசத்தை பிடித்துக்கொண்டும் வலது கையால் கனமான வாளை உருவிக்கொண்டும் கருப்பு நிற ஓடுகளை தன் வாளின் பிடியால் இறுக்கி பிடித்துக்கொண்டும் எந்த சூழ்நிலைக்கும் எதிர்வினையாற்ற தயாராக இருந்தான். ஹூஷ்! ஒரு மஞ்சள் நிற உருவம் அவன் முன் தோன்றியது. அது ஒரு குரங்கு இன மாயாஜால மிருகம். அது ஒரு மரத்தின் அருகே பதுங்கியிருந்தது, ஆனால் திரும்பி ஓடிப்போவதற்கு முன்பு லாங்ஹாஃப் சென்னை பார்த்துச் சிரித்தது. என்ன ஒரு அற்புதமான மாயாஜால அணிவகுப்பு! லாங்ஹாஃப் சென் சத்தமாக பெருமூச்சு விட்டான். வெளி உலகில் பெரும்பாலான மாயாஜால மிருகங்கள் மனிதர்களுக்கு விரோதமாக இருந்தன. 10-8 நிகழ்வுகளில் அவை ஒரு மனிதனைச் சந்தித்தவுடன் உடனடியாக தாக்க முன்முயற்சி எடுக்கும். நைட் கோயிலின் மாயாஜால அணிவகுப்பின் செல்வாக்கு மற்றும் அது வெளிப்படுத்தும் புனித ஒளி காரணமாக அவை இங்கே மிகவும் நட்பாக இருந்தன. மாயாஜால மலை உண்மையில் ஒரு அற்புதமான இடம். தன் கையிலிருந்த அடையாளத்தை பார்க்க தலையை தாழ்த்தி பார்த்தபோது இந்த மாயாஜால மிருகம் 3ஆம் தரத்தை சேர்ந்தது என்பதை குறிக்கும் வகையில் ஒரு ஆரஞ்சு நிற மின்னலை கண்டான். தாமதிக்காமல் லாங்ஹாஃப் சென் முன்னேறி மலைக்காட்டுக்குள் நுழைந்தான். ஒரு சக்திவாய்ந்த தற்காப்பு தெய்வீக ஒளி மேண்டில் வெளியிடப்பட்டதால் ஒரு சத்தம் எழுந்தது, அது அவனை உள்ளே சூழ்ந்தது. அவன் முன்னேறி செல்லும்போது அவன் தனது சுற்றுப்புறங்களை கவனமாக கவனித்தான். மாவீரர்களின் புனித மலைக்குள் நுழைந்த பிறகு அவன் தனது இலக்கை அடைய விரும்பினால் முதலில் செய்ய வேண்டியது மலையில் ஏறி புனித மலையின் உட்புறத்தை நோக்கி முன்னேறுவதாகும் என்று யெகோவா முன்பு அவனிடம் கூறினார். மையத்தை நெருங்கும்போது அவன் சந்திக்கும் மந்திர மிருகங்கள் மிகவும் சக்திவாய்ந்ததாக இருக்கும். இந்த மலைக்காட்டில் தாவரங்கள் மிகவும் அடர்த்தியாக இருந்தன. லாங்ஹாஃப் சென் விரைவாக செல்ல தனது கனமான வாளை பயன்படுத்த வேண்டிய அளவுக்கு அது சென்றது. அரை மணி நேர உழைப்புக்குப் பிறகு அவன் இறுதியாக முதல் மலையின் உச்சியை அடைந்தான். வழியில் அவன் பல மாயாஜால மிருகங்களையும் சந்தித்தான், ஆனால் அவை அனைத்தும் குறைந்த தரவரிசையில் இருந்தன, அதிகபட்சம் 3வது அல்லது 4வது நிலை மாயாஜால மிருகங்கள். அவனை பார்த்ததும் இந்த மாயாஜால மிருகங்கள் அவனை நெருங்க எந்த விருப்பத்தையும் காட்டவில்லை.
மலையின் மீது ஏறும்போது அவன் கண்களுக்கு முன்னால் இருந்த காட்சி திடீரென்று தெளிவாகவும் திறந்ததாகவும் மாறியது. மேலும் இந்த மலைத்தொடரைத் தொடர்ந்து மேலும் கீழும் நகர்த்திய பிறகு இந்த காட்சியின் முன் அவன் மரியாதையுடன் நின்றான். அது பச்சை நிற கடல் போல இருந்தது. தொலைதூர சிகரத்திலிருந்து சில மரங்கள் மிகவும் உயரமாக தெரிந்தன. அவன் தற்போது இருக்கும் இடத்திலிருந்து கூட அவற்றை தெளிவாக காண முடிந்தது.